பிப்ரவரி 4 இன்று திருவையானது மறைசாட்சியான புனித ஜான் தி பிரிட்டோ என்று அருளானந்தர் என நாம் அழைக்கின்ற புனிதரை நினைவு கூறுகின்ற சிறப்பு தினம். இன்றைய நற்செய்தியின் ஒளியில் நாம் சிந்திக்கிற போது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற இயேசு ஆண்டவரது வார்த்தைகளில நாம் ஒவ்வொரு மறைசாட்சியருடைய வாழ்விலும் அவரது வாழ்விலும் பார்ப்பது சாவு முடிவல்ல, மாறாக அது புதியதொரு வசந்த வாழ்வின் நுழைவாயில். துன்பம் மனிதரை கட்டி அழுத்தும் சங்கிலி பிணைப்பல்ல, மாறாக அது விடுதலை வாழ்வுக்கான படிக்கட்டுகள். சிந்தப்படும் இரத்த துளிகள் மரணத்தை விளைவிக்கும் பரிதாப துளிகள் அல்ல, மாறாக விசுவாசத்தின் அடையாளங்கள். பல நேரங்களில இவர்களை காப்பாற்றாமல் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் சாதாரண அறிவோடு யோசிக்க முடியும். ஆனால் இயேசு ஆண்டவருடைய மரணத்தில் எப்படி அது இந்த உலக மாந்தருக்கு மீட்படைய தேவைப்படுகிறது என்று சொல்லி தந்தையாக கடவுள் அதை அனுமதித்தாரோ, அதே போல இன்று மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் வழியில் ரத்தம் சிந்தி கோதுமை மணிகளாக மண்ணில் விழுகின்ற அத்தனை வேரையும் நமது வாழ்வின் வரிச்சட்டமாக வைத்துக் கொள்ளவும், மேலும் இந்த புனிதர்கள் நமக்கு மரணத்திற்கு அஞ்சுகிறவர் மத்தியில மரணத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அது விண்ணக வாழ்வுக்கான திறவுகோளும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய படிப்பினையுமாக இருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்து காட்டுகிறவர்கள் இன்று நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதே போன்ற சூழல்கள் இன்றைக்கும் இம்மண்ணில் இருக்கிற பொழுது நாமும் எதிர்த்து களம் இறங்கவும் குரல் கொடுக்கவும் போராடவும் நமக்கு கடமை இருக்கிறது. அதன் மூலமாக வருகிற எதிர்ப்புகள், கொடூரமான துன்பங்கள், ஏன் மரணம், இவை நமக்கு பயமுறுத்துகிற ஒன்றாக இல்லாமல் நமக்கு முன்னால் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் மண்ணிலே விழுந்து மடிந்து மனிதம் காப்போம், மனிதம் வாழட்டும் என்று சொல்கிற நிலையில நிலைப்பாடு எடுக்க முயற்சி செய்வோம். இறைமகனான இயேசுவே, புதுயுகம் படைக்க வந்த புரட்சியாளராகவும் அடியொற்றி மாற்று சமுதாயம் அமைக்க பணியாற்றிடும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.